தமிழ்நாட்டின் மூத்த குடிகளாக தமிழை தாய்மொழி கொண்டவர்களாக இருந்த நாட்டுடைய இன அழிப்பு உலகத்துக்கே தெரியாம பண்ண பாவத்துக்கு தமிழர்கள் பங்கேற்றுக் கொண்டோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய வரலாறு. பிராமணர்களும் பெண்வழி சமுதாய முறையை தான் பின்பற்றினாங்க. பெண்களுக்கு சொத்தே கொடுக்க கூடாதுன்ற மனு தர்மத்தை இந்தியாவில் பேசின பிராமணர்கள் கம்போடியாவில் பெண்களின் வழியில் தான் சொத்துரிமையை பகிர்ந்து கொண்டார்கள். பல்லவர்கள் தோன்றிய காலத்தில் தமிழகம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்பொழுது, இப்போ நீங்க இரண்டு குழுவினர் சொல்றீங்க, அதாவது நிறைய பேர் இருந்திருக்கலாம், நீங்க 2 பேரை குறிப்பிட்டு சொல்றீங்க. குடும்ப இனத்தை சார்ந்தவர்கள் இன்றும் தமிழகத்தில், கேரளத்தில், கர்நாடகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா, நாகர்களுக்கு எந்தவித தடயங்களுமே இல்லாமல் எப்படி அவங்க ஒரு தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் ஒரு பறந்து விரிந்து இருந்த ஒரு இனம் இன்று எங்கேயுமே அடையாளம் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலைங்கிறது நாகர்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை தான். மகாபாரதத்துல இதை பத்தின ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது இந்திரபிரஸ்தம்னு ஒரு நகரத்தை பத்தி நம்ம படிக்கிறோம். அதுதான் இன்னைக்கு சமகாலத்துல டெல்லியா இருக்கு. அது ஒரு காலத்துல திங்கள் மரபை சேர்ந்த நாகர்கள் வசித்த ஒரு பெரிய காட்டு பகுதியா இருந்தது. அந்த பகுதியில அந்த நாகர்களை வெளியேற்றிட்டு அந்த காட்டை அழிச்சுதான் இந்திரபிரஸ்தம் உருவாக்கப்பட்டதுங்கிற தகவல் மகாபாரதத்திலேயே காணப்படுது. அதற்கு பின் வந்த காலத்துல இந்த அர்ஜுனனுடைய பேரனா இருக்கிற பரீட்சித் நம்ம ஒருத்தர் இருந்தார். பரீட்சித் அப்படின்னு பேர் அவருக்கு. அவரை நாகர் மரபை சேர்ந்த ஒருத்தர் கொலை பண்றாரு. அதன் மூலமாக பரீட்சித் வம்சத்தை சேர்ந்தவங்க நாகர்களை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். தட்சகன்கிறவர் அவர் அந்த நாகர் மரபை சேர்ந்தவருடைய பேர். இப்படி நாகர்களுக்கும் இந்த பாண்டவ வம்சத்தை சேர்ந்தவங்களும் நடந்த போர்ல நாகர்கள் பெரிய அளவுல ஒரு இன அழிப்பை சந்திச்சாங்க. அந்த சூழ்நிலையில இந்த நாக அரசனுடைய தாய்வழி மரபை சேர்ந்த ஒருத்தவர் ஒரு முனிவர் அங்க பாண்டவர்களுடைய அரசவையிலும் இருந்தாரு. அந்த முனிவரை வச்சு இவங்க 2 பேரும் சமாதானம் பேசி, இனிமே உங்க வம்சத்தை சேர்ந்த அரசர்களுக்கு எங்களால எந்த பிரச்சனையுமே வராதுன்னு நாங்க உறுதி கொடுக்குறோம். நாங்க இந்த நாட்டை விட்டு வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டது. அவங்க வெளியேறினாங்க அப்படிங்கிற குறிப்பு நமக்கு காணப்படுது. இன்னும் நாகர்கள் பாத்தீங்க அப்படின்னாலே ஒரு உயிர் அபாயத்தோட வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு ஆந்திராவில் பெரிய பெரிய குகைகள் நமக்கு காணப்படுது. அங்க யார் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்க போனா நாகர்கள் தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற குறிப்பு நமக்கு சொல்றாங்க. ஒரு காலத்துல, அதாவது நமக்கு சிலப்பதிகாரத்தின்படி, சிலப்பதிகாரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, புகார் நகரத்தோட பெருமையை சொல்றதுக்கு, நாகநீள் நகரோடு நாகநாடு, அதன் போகநீள் புகழோடு ஒக்கத்தக்க ஒரு புகார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது ஒரு காலத்துல நாகர்களுடைய நாகநாடு இருந்தது. அதோட நம்ம இன்னைக்கு ஒப்புமை வச்சு பார்க்கணும்னா புகாரை தான் சொல்ல முடியும் அப்படின்னு. இந்தியாவின் முதல் மிகப்பெரிய நகர நாகரிகமாக நாகர்களை தான் சிலப்பதிகாரம் சொல்லுது அப்படின்னு பாக்குறோம். ஒரு காலத்துல நாகரிகத்திலையும் பண்பாட்டிலையும், ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் துணின்றது தேவையா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அந்த நெசவு கலையில மிகச்சிறந்த பங்காற்றியவர்களா நாகர்கள் இருக்கிறாங்க. இப்ப நலன் கதையில பாத்தீங்கன்னா நாகர் இனத்தை சேர்ந்தவர் அவருக்கு துணி கொடுத்தாரு அப்படின்னு தான் வரும். இன்னும் சொல்லணும்னா நமது பெரும்பாலான பண்பாடுகள் ஆண் வழி சமுதாய காலத்திலிருந்து தான் பரிணமிச்ச பண்பாடுகள். இது எல்லாமே ஆண்களை தலைவனாக கொண்ட பண்பாடுகள். ஆனா நாகர்களுடைய பண்பாடு பெண் வழி சமூகத்தை சேர்ந்த பண்பாடு. அதாவது சரியா சொல்லணும்னா இன்னையிலேருந்து சுமார் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு நாகரிக தொடர்ச்சி இருக்கவங்களா நாகர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் இருந்து வெளியேறிய நாகர்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் போனாங்க அப்படின்னு பாக்குறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்போடியால, தாய்லாந்துல, இன்னும் சொல்ல போனா மெக்சிகோல இருக்கக்கூடிய மாயன் நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாயன் நாகரிகத்தினுடைய குறியீடுகள் பாத்தீங்கன்னா எல்லாமே பாம்பா தான் இருக்கும். அதனால இந்த மாயன்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னு பாக்குறப்போ அவர்கள் நாகர்களினுடைய ஒரு கிளை குடியா இருக்கலாம்ங்கிற தொடர்புக்கு அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் வர்றதையும் நம்ம பாக்குறோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவினுடைய பூர்வீக மக்கள் நம்ம யாரையாவது சொல்லணும் அப்படின்னா அதற்கான முழு தகுதிகளையும் கொண்டவர்கள் நாகர்கள் தான். நாகர்களுடைய தாய்மொழி தமிழ் அப்படின்ட்டு சட்டமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுறாரு. ஆக மொத்தம் இந்தியாவினுடைய பெருமைக்குரிய இனமாக இருந்த நாகர்கள் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பின் காரணமாக உயிருக்கு பயந்து ஒடுங்கி ஒண்ணு உள்நாட்டிலேயே அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தாங்க, இல்ல வெளிநாடுகளுக்கு போனாங்க அப்படின்னு பாக்குறோம். இருந்தாலும் கூட நாகர்களுடைய பெரும்பாலான குறியீடுகள் உண்டு. இப்ப நாகர்கள் வெளில போனதுனால அவங்க நாகர் கோயில் இருக்குல்ல, அதெல்லாம் பின்னாடி பிற மதத்து கோயிலா உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு நாகப்பட்டினம்னு சொல்றோம், நாகர்கோயில்னு சொல்றோம் இல்லைங்களா? அதெல்லாம் நாகர் வழிபாடோட தொடர்புடையதுதான். இன்னும் சொல்லணும்னா இன்னைக்கு நாகர்கோயில் இருக்கக்கூடிய சாமியை பாத்தீங்க அப்படின்னா அது அனந்த கிருஷ்ணன் அப்படின்னு சொல்றாங்க. அனந்த கிருஷ்ணனுடைய கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா சாமிக்கு இன்னும் தலைமையில 5 தலை நாகத்தோட பட்டம் இருக்கிறதெல்லாம் பாக்குறோம். அது உண்மையில நாகசாமி கோயில் தான். 1500 அந்த பகுதியில வெட்டப்பட்ட கல்வெட்டுகள் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற சாமி நாகசாமி, நாகநாதர் அப்படின்னு தான் குறிப்பிடுதே தவிர அது கிருஷ்ணன் கோயிலுங்கிற குறிப்பே கிடையாது. இன்னும் சொல்லணும்னா ஒரு கோயில்ல ஒரு சாமி இருக்குது அப்படின்னா அந்த சாமிக்கான வாகனம் தான் அந்த கோயில் கொடிமரத்தோட கீழே இருக்கிற பீடத்துல இருக்கும். இதான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோயில்லையும்
அப்ப உள்ள இருக்கிற ஒரு விஷ்ணு அப்படின்னா, அந்த கொடிமரத்துல இருக்கிறது வந்து கருடனா தான் இருக்கணும். ஆனா, இந்த கொடிமரத்துல இருக்கிறது நாகர்கோயிலுடைய கொடிமரத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆமை சின்னம் தான் காணப்படும். அப்ப ஆமை வந்து யாருடைய வாகனமா இருந்தது அப்படின்னு பார்க்க போனா, நாக கடவுளுடைய வாகனம்னா ஆமை. அதாவது பௌத்தத்திலேயும் நாக கடவுளுக்கு ஆமை தான் வாகனம். சமணத்திலேயும் நாக கடவுளுக்கு ஆமை தான் வாகனம். இந்து சமயத்திலேயும் நாக கடவுளுக்கு ஆமை தான் வாகனம் அப்படின்னு பார்க்கிறோம். பின் வந்த காலங்கள்ல இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாருங்க பெருமாள் வந்து பாம்பு மேல படுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, நாக கடவுள வந்து ஒரு படி தாழ்த்தி அதன் மூலமா பெருமாள வந்து உயர்த்த ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி பரமபதம்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். அதுவே வந்து நாகர்களுடைய வீழ்ச்சிய நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு தான். அதுல வந்து தட்சன், கார்கோடகன் அப்படிங்கிற பாம்பு காமிச்சிருப்பாங்க. தட்சனும், கார்கோடகனும் நாகர் இனத்தை சேர்ந்த உண்மையான மனிதர்கள். பின்னாட்கள்ல வந்து புராணங்களை எழுதினவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழர்களாகவும், வீரர்களாகவும், அரசர்களாகவும் இருந்த நாகர்கள வந்து, இவங்கலாம் பாம்பு, போற போக்குல கட்டையால அடிச்சுட்டாங்க இவங்கள அப்படின்னு சொல்லி புராணம் எழுதி, நம்மளும் நம்பி, தமிழ்நாட்டின் மூத்த குடிகளாக, தமிழை தாய்மொழி கொண்டவர்களாக இருந்த நாகருடைய இன அழிப்ப உலகத்துக்கே தெரியாம பண்ண பாவத்துல வந்து தமிழர்களும் பங்கேற்றுக் கொண்டோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய வரலாறா இருக்கு. எதற்காக இந்த இன படுகொலை நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது வந்து ஒரு தனிப்பட்ட காழ்ப்புல நடந்தது தான் அது. பரீட்சித்துங்கிற ஒரு அரசன பழக்கூடக்குள்ள ஒளிஞ்சிட்டு போயிட்டு கொன்னுடுறாங்க. நாகர் இனத்த சேர்ந்தவங்க. அதுவும் எப்படின்னா, ஏற்கனவே வந்து ஒரு முனிவர் வந்து சாபம் விட்டிருந்தாரு. "நீ வந்து கண்டிப்பா நாக இனத்துல தான் சாவ" அப்படின்ட்டு. அந்த சாபத்த வந்து நிறைவேற்றுறதுக்காக அவங்க பண்ணாங்கன்னு பார்க்குறோம். நம்ம வரலாறுல நெறைய பார்த்திருப்போம்ல. இப்போ சிவாஜி வந்து இந்த மாரி மாறுவேஷம் போட்டு ஒளிஞ்சு தான் வெளில வந்தாரு. பாத்திரத்துல வந்து வச்சு ஆட்கள எடுத்துட்டு போனாங்கலாம் பார்க்குறோம். அப்போ வந்து அரசர் காலத்துல அரண்மனைக்குள்ள திருட்டுத்தனமா நுழையணும் அப்படின்னா, பூக்கூட, பழக்கூட, சாப்பாட்டு கூடையில ஒளிஞ்சிட்டு போறது தான் ஒரு மரபா இருந்தது. ஒரு அரசன வந்து இவங்க கொன்னுட்டாங்கங்கிறதுக்காக பழி தீர்க்கறதுக்காக தான் ஒரு பெரிய இனப்படுகொலை நடக்க ஆரம்பிச்சுச்சு. பின் வந்த காலங்கள்ல அவங்களும் ஒளிஞ்சே வாழ ஆரம்பிச்சாங்க. இப்ப நாகர்கள் வந்து அத எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாத சூழ்நிலையா என்னன்னு தெரியல. இப்ப பிலத்துவாரம் அப்படின்ற பேர்லாம் நம்ம பார்க்குறோம். இப்ப பெருசா ஒரு வெளியிலேருந்து தூரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, அங்க மக்கள் நடமாட்டமே தெரியாது. நீட்டமான குகைகள். 20 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டருக்கு வந்து குகை தோண்டி அதுல வாழக்கூடிய நபர்கள் பார்க்குறோம். இப்போ இப்பயும் வந்து சிரவணபெலகுளா மாதிரியான இடங்களுக்கு போறவங்கலாம் சொல்லுவாங்க. இந்த குகைய ஏன் வெட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியலன்ட்டு. ஒன்று அவர்கள் இந்தியாவுக்கு வெளில இருந்துட்டு இங்க வந்துட்டு போனவங்களா இருந்தாங்க. இல்ல இங்கேயே பெரிய குகைகள வசித்து வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க என்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ மகாபாரதம்ன்றது வந்து காலத்துலன்றது நிறைய பேருக்கு ஒரு சர்ச்சையா இருக்கு. பல்லவ காலத்துக்கு வெகு காலத்துக்கு முந்தைய காலம். கண்டிப்பா, கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது பல்லவ காலத்து மீண்டும் அங்க நாகர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மறைந்திருக்காங்கன்றதுக்கு எந்த விதமான விளக்கமும் இல்லாம இருக்கே. இல்ல நாகர்கள் இப்போ வரைக்கும் இருக்காங்களே. நீங்க என்ன பல்லவர் காலத்துக்கு போறீங்க. இப்போ வரைக்கும் நாகர்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்ப நாகாலாந்துன்னு ஒரு மாநிலம் சொல்றோம். நாகர்களுடைய ஒரு தொடர்ச்சியா தான் நாகாலாந்துங்கிற மாநிலம் இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து தாய்லாந்து மக்கள்ல நாகர் இனத்த சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. கம்போடியாவுல இருந்து நாகர் இனத்த சேர்ந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டுல அவங்க ஆதிக்கம் குறைஞ்சது, இந்தியாவுல வந்து அவங்க ஆதிக்கம் குறைஞ்சதுங்கிறத வச்சு அவங்க முற்றிலுமா அழிஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நாகர்கள் செல்வாக்கு இழந்தவர்களாக, மறைந்து வாழ்பவர்களாக இருந்தார்கள், இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம அத பார்க்க வேண்டியது இருக்கு. பல்லவர் காலத்துல இவங்க கூட வந்து இருந்த நாகர்கள் பார்த்தீங்கன்னா, கம்போடியால இருக்கக்கூடிய நாகர்கள். கம்போடியாவுல வந்து அவர்களுக்கு எந்த எதிர்ப்புமே கிடையாது. நமக்கு இந்தியாவுல தானே இந்த பிரச்சனை வந்தது. கம்போடியாவுல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. கம்போடிய அரச மரபாக நம்ம சங்க காலத்துக்கு நிகரான காலத்துல, இன்னும் சொல்லப்போனா கம்போடியால நாகர்கள் குடியேறின காலம் வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து மிகச்சரியா சொல்லணும்னா, நம்ம சங்க காலத்துல தான் அவங்க அங்க குடியேறுறாங்கன்னு பார்க்கிறோம். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து அவங்க மரபு வந்து கிபி 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நாகர்கள் தான் கம்போடியாவுல ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால பிற நாடுகள்ல நாகர்கள் வாழ்ந்ததுங்கிற குறிப்பு நிறைய இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, இப்ப கலிங்கம் அப்படின்ற சொல் வந்து நமக்கு ஆடையை குறிக்கக்கூடியதா இருந்தது. ஆனா கலிங்கம்ங்கிறது ஒரிசாவோட பேரு. ஏன் ஒரு தேசத்துக்கே வந்து கலிங்கம் ஆடைன்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த பகுதியில நாகர்கள் வாழ்ந்தாங்க. அவங்க செஞ்ச ஆடைகள் வந்து ரொம்ப உயர்ந்ததா இருந்ததுனால, ஒரிசாவுல நெஞ்ச ஆடைகள தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க அணிஞ்சாங்கன்ற குறிப்பு வருது. அத நெய்தவர்கள் நாகர்கள்ங்கிற குறிப்பு நம்ம இலக்கியத்துல காணப்படுது. தமிழக இலக்கியங்கள்லயும், தமிழக வரலாற்றிலயும் 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நமக்கு நாகர்கள் பத்தின தொடர்பு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. நாங்க போற போக்குல பார்த்தீங்கன்னா, இந்த நாகர்களுடைய ஊரு. இன்னும் சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த நாகரின்னு ஒரு எழுத்து சொல்றோம். அதுக்கு பின்னாடி நாகர்ங்கிற வார்த்தை இருக்கு. நாகரிகம் அப்படிங்கிறோம். நாகரிகம்னா, நாகரை போல நடந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இப்ப பண்பாட்டினுடைய உச்சமா அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படி தமிழர் பண்பாட்டினுடைய விழுமியங்கள்ல நிறைய நாகர்கள்கிட்ட தான் பெறப்பட்டது. ஆனா, இன்னைக்கு இருக்க தமிழ் சமுதாயத்துக்கும், நாகர்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு என்னன்னா, அவங்க வந்து நாக வழிபாடு உள்ளவர்களா இருந்தாங்கன்றது முதலாவது. 2வது அங்க வந்து பெண் வழி சமுதாய அமைப்பு. இப்ப ஆண்கள் வந்து முதல்ல அரசனுக்கு அப்புறம் வந்து அரசனுக்கு அப்புறம் பையன்கிறத மாறி, அங்க வந்து அரசிக்கு அப்புறம் இளவரசின்னு இருந்தது. பின் வந்த காலங்கள்ல ஆண்கள் தான் போருக்கு போகணுன்ற முறைமை வர்றப்ப அவங்க எப்படி மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா, இப்ப வந்து ஒரு அரசன் இருக்கான்னா, அவன் அரசன் கிடையாது. அரசினுடைய கணவன் அவ்வளவுதான்.
அரசி தான். இப்ப அரசிக்கு வந்து ஒரு பொண்ணு பொறக்குறாங்கல்ல, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறவன் அடுத்த அரசனா ஆவலாம். ஆனா அரசிக்கு ஒரு பையன் பொறக்குறான்னா, அவனுக்கு வந்து ராஜ்யம் கிடையாது. இதுதான் நாகர்களுடைய முறைமை. இந்த முறைமைய வந்து மதுரையில நம்ம பார்க்கிறோம். இப்ப வந்து மதுரையினுடைய அரசி வந்து மீனாட்சி. மீனாட்சியோட கணவர் சொக்கநாதர். ஆனா சொக்கநாதர் மதுரையோட அரசர் கிடையாது. அப்போ இப்ப மீனாட்சி கோயிலா இருக்கட்டும், காமாட்சி கோயிலா இருக்கட்டும், துர்க்கை கோயிலா இருக்கட்டும். அதாவது துர்க்கைன்னா கொற்றவையினுடைய தொடர்ச்சி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெண்வழி சமுதாயத்தினுடைய தொடர்ச்சியா தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ பெண்வழி சமுதாய முறை வந்து உலகம் முழுக்க வீழ்ச்சி சந்திச்சது பார்க்க போனா, கிமு 3500ல அப்படின்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க வீழ்ச்சி சந்திச்சது. அப்போ அதற்கு முன்பே வந்து இவங்க நாகரிகம் மிக்க குடிகளாக இருந்து, பெண்வழி சமுதாய முறை வந்து வெகு காலத்துக்கு கடைபிடித்த ஒரு சமூகமாக நாகர் சமூகம் இருக்கு. அவங்க வந்து பெண்வழி சமுதாய முறையில எவ்வளவு உறுதியா இருந்தாங்கன்னா, பிராமணர்கள் வந்து தெற்காசியால நிறைய நாடுகள்ல இருக்காங்க. இப்ப இந்தியால மட்டும் தான் இருக்கிறாங்கன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. கம்போடியாவிலயும் பிராமணர்கள் இருக்காங்க. ஆனா, மற்ற அனைத்து தெற்காசிய நாடுகள்லயும் பிராமணர்கள் ஆண்வழி சமுதாய முறையை பின்பற்றினப்போ, கம்போடியாவில் இருக்கக்கூடிய பிராமணர்களும் பெண்வழி சமுதாய முறையை தான் பின்பற்றினாங்க. பெண்களுக்கு சொத்தே கொடுக்கக் கூடாதுன்ற மனு தர்மத்தை இந்தியாவுல பேசின பிராமணர்கள், கம்போடியாவுல பெண்களின் வழியில் தான் சொத்துரிமையை பகிர்ந்து கொண்டார்கள்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கம்போடியால வந்து அவங்க நாகர்களுடைய கலாச்சாரத்த ரொம்ப உறுதியா பின்பற்றினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சிறப்பு. இதுல வந்து அம்பேத்கர் ஐயா வந்து நாகர்கள் தமிழ் தான் தாய்மொழியா கொண்டிருந்தாங்கன்னு ஆமா, சொன்னீங்க. ஆமா, அதுக்கு ஏதாவது தரவுகள் இருக்கா? இது ஏன் இந்த கேள்வி எழும்புதுன்னா, இப்போ நாகாலாந்து சொன்னீங்க. ஆமா, அப்புறம் வந்து மெக்சிகோல சொன்னீங்க. அப்புறம் வந்து கம்பூச்சியா, இன்று ஆமா. கம்போடியான்னு சொல்லப்படும் இடம். அங்கெல்லாம் வந்து தமிழ் தரவுகள் அதிகமா இல்லாம இருக்கு. அதாவது அவர்கள் மொழியில் சொல்றேன். ம், ஆ ம், ம், நமக்கு ஒருவேளை இருக்கலாம். தெரியாம ம், கூட இருக்கலாம். ம், ம். நீங்க பார்த்த விதத்துல அவர்களுக்கு தாய்மொழி தமிழா இருந்ததுன்னா, அது எப்படி இன்று அதோட தடயம் இல்லாமல் இருக்கு அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல அவங்க வந்து தமிழோட பெரும்பாலான இடங்களுக்கு பயணிக்கல. அவங்களுடைய பர நெறைய அடையாளங்கள அவங்க மறைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நாகர்கள் வந்து நாகர்கள்ங்கிற அடையாளத்த தக்க வச்சுக்கிட்டாங்க. தமிழர்கள்ங்கிற அடையாளத்த இழந்துட்டாங்க காலப்போக்குல அப்படிங்கிறத நம்ம பெரிய அளவுல பார்க்குறோம். அவர்கள் மூலமாக வந்து தமிழ் பரவல. தமிழ பரப்பணுங்கிற மாதிரியான நிலைமையில அவங்க இல்ல. இப்ப உதாரணத்துக்கு வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பர்மாவுக்கு போன இடத்துல அவங்களால தமிழ்ச் சங்கம் வைக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க வந்து ஒரு உயர்ந்த நிலைமையில ஒரு வணிகர்களா ஒரு நாட்டுக்கு வந்து வரவேற்கப்படக்கூடிய நிலைமையில போனாங்க. ஆனா நாகர்கள் போறப்போ வந்து அவங்க அந்த மாரி நிலைமையில போல. இங்கிருந்து உயிர் பிழைச்சா போதுங்கிற நிலைமையில ஒரு போக்கிடம் இருக்காதாங்கிற நிலைமையில தான் போனாங்க. அதே சமயம் அவங்க வந்து அவங்க தமிழையும், தமிழ் அறிவையும் பயன்படுத்தலனா கூட, தமிழ் தந்த கணித அறிவ பெருமளவுல பயன்படுத்துனாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதன் காரணமாக நாகர்களுடைய கட்டுமானக் கலையில தமிழர்களுடைய கணக்கீடுகள், முறைமைகள், வடிவங்கள் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றதை நம்ம பல்வேறு இடங்கள்ல பார்க்கிறோம். ஆனா, அது தொடர்பா நம்ம முறையா ஆய்வுகள் பண்ணா தான் கூடுதல் விவரங்கள் நமக்கு தெரிய வரும். இன்னும் சொல்லணும்னா, நம்ம மயன் நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். இங்கே நமக்கு தமிழகத்துல நம்மளுடைய ராமாயணத்துல பார்க்க போனோம் அப்படின்னா, தேவதச்சனுடைய பெயர் வந்து மயன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மண்டோதரி சொல்றப்போ மயன் மகள் அப்படின்னு தான் வந்து கம்பர் குறிப்பிடுறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப மயன்னா உலகத்தின் மிகச்சிறந்த தச்சன் அப்படின்னு ஒரு மரபு இருந்திருக்குது. அதனால தான் வந்து மயன் கட்டுன ஊர் அப்படின்னு இலங்கையை வந்து கம்பர் குறிப்பிடுறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ வந்து மிகச்சிறந்த கட்டுமான கலை வல்லுனர்களாக நாகர்கள் ஒரு காலத்துல இருந்திருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி எல்லாம் அவங்களுடைய பண்பாட்டுல இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா, தமிழ் என்கிற மொழிய வந்து அவங்க கொண்டு போக முடியல. அல்லது வந்து அவங்க இனக்குழு மொழியாக தங்களுக்குள்ள பேசிக்கக்கூடிய மொழிங்கிற அடிப்படையோட அவங்க நிறுத்திக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இதுல இருக்கு.